முதல் நாள் ஆபீஸ்ல எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு பூமாரி. அண்ணே, நீ வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டேதானே? இங்க தானே இருப்பேன். ஆமா பூமாரி, அதே இங்க வேலை கிடைச்சிருச்சுல, இனி இங்கதான் இருப்பேன். சரிண்ணே, எனக்கு இப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது. நான் இனிமே இங்கதான் இருப்பேன், ஜாலியா இருக்கல இனிமே எல்லாரும், சரியா? சரிண்ணே. மக்களே, இன்னும் யாரும் தூங்க போலையா? இல்லம்மா, நானும் அண்ணனும் சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். பேசினதெல்லாம் போதும், நேரம் எத்தனை ஆகுது, இன்னும் தூங்காம உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏட்டி பூமாரி, உனக்காவது லீவு, வீட்ல தான் இருக்கேன். அவனுக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? இன்னைக்குதான் முதல் நாள் ஆபீஸ் போயிட்டு வந்து களைப்பா இருப்பா. மக்களே, நீ போய் தூங்கியா? இல்லம்மா, நான் ஒன்னும் அவ்வளோ டயர்டாலாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இருந்தாலும் ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துட்டு வந்திருப்பா இல்லையா? போய் சீக்கிரம் படுத்து தூங்கு, அப்பதான் காலையில நேரத்தோட ஏஞ்சி ஆபீஸ்க்கு கிளம்ப முடியும். சரிம்மா. ஏட்டி பூமாரி, நீயும் போய் படு, நேரம் ஆயிட்டுல. போறேம்மா. சரி, நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஏமாட்டி சிரிக்கிற? அது குட் நைட் இல்லம்மா, குட் நைட். இதோ ஒன்னட்டி, என் வாயில வந்ததை சொல்லிட்டேன். போங்க, போய் படுத்து தூங்குங்க. எனக்கு இருந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு கடவுளே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த குதிரவாளியை என் கூட சேர்த்து வச்சிரு கடவுளே. நீ எங்க இருக்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வா. நான் உன்னை பார்க்கவே முடியாதா? பாத்துட்டேன். நான் பாத்துட்டேன். நான் மறுபடியும் அவரை பாத்துட்டேன். நான் அவரை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஏய், என்னக்கா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அக்கா, என்கிட்ட பொய் சொல்லாத. நீ ஏதோ வெக்கப்படுற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, எப்பவும் போலதான் இருக்க. அக்கா, என்கிட்ட பொய் சொல்லாத. நான் பார்த்தேன் உன் மூஞ்சில ஒரு தேஜஸ. என்ன விஷயம் ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அக்கா நில்லுக்கா. என்னாச்சு இவளுக்கு? எப்பவும் போல இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிறா. இவ சரியில்லையே, என்னன்னு கண்டுபிடிப்போம். ஒரு வழியா நான் உங்களை பார்த்துட்டேன். மறுபடியும் என்னால உன்னை பார்க்கவே முடியலையே. சங்கரி, வாங்கம்மா. என்ன இவ்ளோ சீக்கிரமா எழுந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? என்னது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா? மணி ஏற்கனவே 6 ஆயிட்டு. இதுக்கு மேலயுமா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க? அதுக்கு இல்லம்மா, சீக்கிரமா ஏஞ்சி என்ன பண்ண போறீங்க? அதுக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? ஏட்டி, சீக்கிரமா ஏஞ்சாதாண்டி உடம்பு நல்லா இருக்கும். நானும் உங்க அப்பாவும் காலையில 4:30 மணிக்கு ஏஞ்சிருவோம். அதான் தெரியுமேமா, இங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல டி. சரிம்மா, இருங்க, உங்களுக்கு டீ போட்டு தரேன். அங்கதான் ஊத்தி வச்சிருக்கேன். ஏட்டி, அதெல்லாம் வேண்டாம், நான் காலையிலேயே போட்டு குடிச்சிட்டேன். அது சரி. உனக்கு முன்னாடியே எழுந்துட்டேன் டி, சும்மா படுத்து கிடந்தேன் டி. அப்பா எழுந்துட்டாங்களா? டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கவா? அப்பா எழுந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிட்டாரு எப்பயோ. ஓ அப்படியா, சரிம்மா. ஏம்மா, ஏட்டி மக்கா எழுந்துட்டியா? ஆமா பாட்டி. ஓனி, பல்ல வளக்குனியா இல்லையா? இப்பதாமா எழுந்தேன், தோ போய் வளக்குறேன். சரி டீ, போய் பல்ல விளக்கிட்டு மேல் கழுவிட்டு வா, டீ ஊத்தி வைக்கிறேன். சரிம்மா. ஏன் சங்கரி? என்னம்மா? ஏடி, நான் ஒரு விஷயம் காதுல வாங்கினேன் டி. என்ன விஷயம்? உன் அண்ணனும் அண்ணியும் பேசினதான் கேட்டேன். அவங்க இருக்கிற ரூம் வழியா தான் போயிட்டு இருந்தேன். அப்ப உன் அண்ணிக்காரி உன் அண்ணகிட்ட சொன்னதை கேட்டேன். உன் அண்ணிக்காரி என்ன தெரியுமாடி சொல்றா? ரேணுவ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருக்காடி. என்னமா சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாட்டி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நல்ல விஷயம் தானம்மா. நல்ல விஷயம் தாண்டி, யாரு இப்ப இல்லன்னு சொன்னா? அண்ணா, எனக்கும் அன்னிக்காரி மேல ஒரே சந்தேகமா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஏட்டி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ ஒன்னும் காரணம் இல்லாம நம்ம பக்கம்லாம் சாய மாட்டா. இப்ப அவ திடீர்னு சனாவோட பொண்ணை கேக்குறானா, ஏதோ உள்கூத்து இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா. வீணாவை 5 வருஷம் கழிச்சு பாத்திருக்காங்க, பிடிச்சிருக்கோம், அவ நல்ல பொண்ணா இருக்கா, சரி நம்ம கார்த்திகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மொரதானன்னு கேட்டிருப்பாங்க. ஏட்டி, எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணல. அவ ஏதோ காரணமா தான் ரீனாவை கட்டி வைப்போம்னு கேக்குறா.
அம்மா அப்படியெல்லாம் இருக்காது, நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏடி நான் மட்டும் இத சொல்லல, உன் அண்ணகாரன் இருக்கானே அவனும் இத பத்தி பேசும்போது அவகிட்ட பெருசா எதுவும் பேசிக்கல. அத வச்சே தெரியுது அவ ஏதோ உள்குத்துலதான் இதெல்லாம் கேக்குறான்னு. ஏம்மா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா, சும்மா இருங்கம்மா நீங்க வேற. ஏடி நீ இப்படியே இரு, உனக்கு சொன்னாலும் புரியாது. போட்டி உன்கிட்ட போய் சொன்ன பாரு, உன்கிட்ட சொன்னதுக்கு போனாட்டையாவது சொல்லியிருக்கலாம். அவதாவது ஏதாவது கணிச்சு சொல்லியிருப்பா எதுக்காக இருக்கும்னு. ஏம்மா உங்களுக்கு அவளுக்கு துப்பறியாளர் மாதிரி துப்பறியறதே வேலையா இருக்கு. போங்கம்மா போய் வேலையை பாருங்கம்மா, அதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே ஏதாவது இருந்தாலும் நம்ம கார்த்திகே ரீனாக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இது சந்தோஷப்படுற விஷயம் தானே? ஆமா ஆமா சந்தோஷப்படுற விஷயம் தான். ஆனா ஒண்ணுமா, நம்மளே எந்த முடிவும் எடுக்க கூடாது, பிள்ளைங்க கிட்ட கேட்டு எடுக்கணும். ஒருவேளை 2 பேருக்கும் இதுல விருப்பம் இல்லைன்னா என்ன பண்றது? அதனால அண்ணன் கிட்ட சொல்லி பிள்ளைங்க கிட்ட என்ன முடிவுன்னு நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு எடுக்க சொல்லு. ஏடி இதே நானே யதார்த்தமா கேட்டது, அவன் இன்னும் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லல. சொன்னா இத பத்தி சொல்றேன். சரிம்மா, அப்ப அக்கா கிட்ட இத பத்தி ஏதோ பேசிக்காதீங்க. அண்ணனா போய் பேசினா பேசட்டும். சரி டி. ஹலோ. ஏங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. சரிங்க, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லாதான் போகுது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. சரிம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. என்னங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல, சந்தோஷமான விஷயம் தான். அப்படியாங்க, என்ன விஷயம்? நமக்கு பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க, பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்டா? ஆமா. சரிங்க நல்ல விஷயம் தான். அந்த ப்ராஜெக்டே நான் சென்னையில தான் வந்து பண்ண போறேன். சென்னையா? அப்ப சென்னைக்கு வர போறீங்களா? ஆமா, சென்னைக்கு தான் வரலான்னு இருக்கேன். நாளைக்கு இல்ல நாளைக்கு மேக்ஸிமம் ஃளைட் புக் பண்ணி வந்துருவேன். ஏங்க சென்னைக்கு ஸ்ட்ரைட்டா போறீங்களா இல்ல இங்க வந்துட்டு போறீங்களா? நான் அங்கதான் வருவேன். அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மச்சானும் அங்கதானே இருக்காரு. அப்புறம் அவர் சென்னை போகும்போது அவர் கூட நானும் போயிடுவேன். இப்பயே அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒன்னும் கட்டாயம் கிடையாது, கொஞ்சம் டைம் இருக்கு நம்மளுக்கு. அந்த ப்ராஜெக்ட நம்ம நெக்ஸ்ட் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியாங்க, சரி. சனா, அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு மினிமம் 6 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 1 or 1.5 years ஆகும். என்னங்க சொல்றீங்க, அவ்வளவு நாள் ஆகுமா? ஆமா சனா, நான் அத சென்னையிலே இருந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். எங்க அப்ப நாங்க மட்டும் சிங்கப்பூர்ல போய் தனியா இருக்கணுமா? இல்ல சனா, நீங்க சிங்கப்பூர்ல தனியால இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு 6 மந்த்துக்கு சென்னையிலே வீடு ரெண்டுக்கு எடுத்து தங்கலாம். அப்படி இல்லைன்னா நீ உங்க அம்மா தங்கச்சி இருக்க ஊர்ல கூட வீடு ஏதாவது ரெண்டுக்கு எடுத்து தனியா இருந்துக்க. என்னங்க சொல்றீங்க, அப்ப நாங்க இங்கதான் தங்கணுமா? ஆமாமா, வேற வழியே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு வரேன், அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசி முடிவு எடுத்துக்கலாம். சரிங்க. சரிம்மா, நான் அப்ப வச்சிடவா? வச்சிருங்க. என்ன இவரு இங்க தங்க போறோம்னு சொல்றாரு, இங்க எப்படி இத்தனை நாள் தங்குறது? சென்னைக்கு போய் தங்கலாம், ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அவரும் வேலை விஷயமா வெளியே போயிட்டாருன்னா அப்புறம் நாங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சரி, முதல்ல எல்லார்கிட்டயும் போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். அம்மா, அண்ணா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா டி, என்ன விஷயம்? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். என்ன விஷயமா? அப்பா, அவருக்கு சென்னையில பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கான். அப்படியே அக்கா, நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகலாம்னு சொன்னாரு. என்னமா சொல்றீங்க, 6 மாசம் 1 வருஷமா? அது வரைக்கும் நம்ம மட்டும் தான் சிங்கப்பூர்ல இருக்கணுமா? அவரு நம்மள என்ன சொன்னாருன்னா, இங்க எங்கேயாவது பக்கத்துல வீடு எடுத்து தங்கிக்க சொன்னாரு எங்களை. இல்லனா சென்னையில கூட ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்கிக்கலாம்னு சொன்னாரு. சென்னையில எதுக்கு ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்கணும்? எங்க வீட்லயே வந்து தங்கிக்கங்க எல்லாரும். இல்லனே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவரு யார் வீட்லயும் தங்க மாட்டாரு. இந்த வீட்ல தங்குறதுல என்ன இருக்குமா? எனக்கு தெரியலனே, ஏதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிட்டேங்க. அவரு நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. மாப்பிள்ள வராரா? ஆமாப்பா, அவரு வரேன்னு சொல்லிருக்காரு. இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை போறேன்னு சொல்லிருக்காரு. ப்ராஜெக்ட நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்களாம். அப்படியாக்கா, சரி வர சொல்லி இங்கேயே மாமாவை. இங்க தாண்டி வராரு. வந்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாரு, எங்க தங்குறதுன்னு. சரி, முதல்ல மாப்பிள்ள வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அதாப்பா அவரும் சொன்னாரு, முதல்ல அவர் வரேன் அப்புறமா பொறுமையா உட்கார்ந்து அதை பத்தி பேசுவோன்னு. சரி டி. அப்பாவும் இங்கே வராரா? அப்ப நம்ம 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறோமா? ஆனா அப்பா இங்க தங்கலாம், இல்லனா சென்னையில ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்கலாம்னு சொல்றாரு. சென்னையில எல்லாம் தங்க வேண்டாம், இங்கேயே தங்கலாம். அப்பதான் என்னால அவரை டெய்லி பார்க்க முடியும். கடவுளே ப்ளீஸ், கடவுளே என்னை இங்கேயே தங்க வை கடவுளே ப்ளீஸ். சரி டி, மாப்பிள்ள முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா. சரி எல்லாரும் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். போமா போய் எடுத்து வை, பயங்கரமா பசிக்குது காலையில ஏஞ்சதுனால. சரிம்மா, வாங்க போலாம்.
ரேணு. ஆ சொல்லு சோனி. அப்ப இனிமே நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்களா? ஆ ஆமா சோனி, எனக்கும் அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா ரேணு, எல்லாரும் தோட்டத்துல தான் இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலாம். நீ போ சோனி, நான் பின்னாடியே வரேன். ஆ. ஐயோ, அப்பா இங்க வந்தோடனே நம்மள சென்னைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாரோ? சென்னைக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இருக்கணுமே. அதுக்கு நம்ம என்ன பண்றது? முதல்ல அப்பா இங்க வரட்டும், அவர்கிட்ட பேசி சென்னையில எல்லாம் இருக்க முடியாதுப்பா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு சொல்லுவோம். இந்த அம்மா கிட்ட நம்ம இதை பத்தி சொன்னோம்னா அவங்க நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாத்தையும் செய்வாங்க. இதே நம்ம டாடி கிட்ட சொன்னோம்னா அவரு கண்டிப்பா ஒத்துப்பாரு. இங்கேயே இருந்தாதான் அவரை நான் டெய்லி பார்க்க முடியும். அவரு நம்ம மாமாவோட கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. நம்மளும் படிப்பு முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கோம். நம்மளும் ஏன் மாமாவோட கம்பெனியை வேலைக்கு சேரக்கூடாது? அப்படி நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா அவரை நம்ம டெய்லியும் பார்க்கலாமே. நல்ல ஐடியா, நம்மளும் பேசாம மாமாவோட கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துருவோம். இத பத்தி அம்மா கிட்ட பேசுவோம், கண்டிப்பா ஒத்துப்பாங்க. வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, வேற வழி இல்ல. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கும் புரியல. உங்ககிட்ட இன்னைக்கு என்னால பாத்துக்க முடியாதுன்னா முடியாதுதான் ஸ்ட்ரிக்டா சொல்ல போறேன். இங்க நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, இதுதாங்க சரியான நேரம். நான் சொல்றது நீ என்னைக்கும் கேட்கவே மாட்டியா? ஏங்க நான் சொல்றதை கேளுங்க, ரேணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? ரேணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுல விருப்பம் தான், ஆனா நீ போடுற பிளான் தான் எனக்கு விருப்பம் இல்ல. ஏங்க நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாரு கீதா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுல என்ன இன்வால்வ் பண்ணாத, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏங்க இந்த மனுஷனை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, ரேணு தான் நம்ம வீட்டுக்கு மருமக, அவளதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்குவேன். நாளைக்கு ரேணுவோட அப்பா வரட்டும், அவர்கிட்ட எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடணும். முதல்ல இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட சம்மந்தம் பேச முடியும் ரேணுவை. அது மட்டும் நடந்துச்சு அப்புறம் எல்லா சொத்தும் எங்களுக்கு தான். ஏ கார்த்தி. ஏம்மா, எல்லாம் உங்களோட பிளான் தானே, எனக்கு நல்லா தெரியும். என்ன என்னோட பிளான்? நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே அப்பா கிட்ட சொல்லி இந்த கம்பெனியோட பிரான்ச்சை நான் தான் பாத்துப்பேன்னு சொல்ல சொன்னீங்க எல்லாரும் முன்னாடியும். நீங்களா தான் இருக்கும், அப்பா கட்டாயப்படுத்த மாட்டாரு. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்னைய பிரான்ச்சை பாத்துக்கோ, அதை பாத்துக்கோ, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணு என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏல, எது சொன்னாலும் நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அம்மா, எந்த நல்லது தேவையில்லம்மா, என்னால எதையும் பாத்துக்க முடியாதுன்னு ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? இங்க பாரு கார்த்தி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தான் இங்க இருக்க பிரான்ச்சை பாத்துக்க போற. எனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. முடியாதுமா கார்த்தி. அப்பா, என்னால உங்க பிரான்ச்சை பாத்துக்க முடியாதுன்னா முடியாதுதான். இங்க பாரு கார்த்தி, நான் உன்னை கட்டாயப்படுத்தல, உன்னோட விருப்பம். இவ்வளவு பேச்ச கேட்டு நான் தெரியாம எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன் கார்த்தி. பட் நீ அது கண்டிப்பா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு இஷ்டம் இருந்தா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோ, இல்லன்னா நான் வழக்கம் போல அந்த கம்பெனியை பாத்துக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏங்க என்ன அவனுக்கு ஒத்துவதி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது கார்த்தி, நீ தான் நம்மளோட கம்பெனியை பாத்துக்கணும். பாத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கார்த்தி, என்னைய எதிர்த்து பேசுறியா நீ? இங்க பாரு கீதா, அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன். அதெல்லாம் முடியாது, நான் நினைச்சதுதான் நடக்கணும். நீ தான் அந்த கம்பெனியை பாத்துக்கணும். அப்படி நீ அந்த கம்பெனியை பாத்துக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மா, உங்க இஷ்டத்துக்குள்ள என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏய் கார்த்தி, எங்க போற கார்த்தி? நான் சொல்றது மரியாதையா கேளு. ஓ நல்லதுக்கு தான் கார்த்தி நான் சொல்றேன். கீதா. என்னங்க? எங்க உங்களுக்கு அறிவே இல்லையாங்க? நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா அவனுக்கு இஷ்டம்னா பாத்துக்கோங்க, இல்லன்னா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன்ல, அவனுக்கு விருப்பம் இருந்தா வந்து பாத்துக்கிட்டோம், இல்லன்னா அவனை நீ கட்டாயப்படுத்தாதுன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவன் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். நாளைக்கு வேற ரீனாவோட அப்பா வராரு. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி எல்லாரையும் நம்ம சென்னையில இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அவருக்கு அங்க வேலை முடியற வரைக்கும் அவங்க நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி, சென்னை போனதுக்கு அப்புறம் ரீனாவை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரத பத்தி அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசுவேன். அப்ப நீங்களும் அதை பத்தி பேசணும். இங்க பாரு, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ரீனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன் சுயநலத்துக்காக அது நடக்காது. அதெல்லாம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன். கல்யாணத்தை பத்தி பேசணும்னா இவன் ஏதாவது ஒரு வேலையில இருக்கணும், நம்ம பிரான்ச்சை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணணும். அப்பதான் ரீனாவோட அப்பா கிட்ட பேச முடியும். இவன் இப்படியே சுத்திட்டு இருந்தானா நான் என்னன்னு சொல்லி பேசுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க எதுவும் பண்ண வேணாம், ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, இவனை எப்படியாவது கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வைங்க, அது போதும் எனக்கு. மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு கீதா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த எதுக்கு அவன் மேல திணிச்சிட்டு இருக்க? எங்க சின்ன வயசுல இருந்து நான் சொன்னது மட்டும் தான் அவன் செஞ்சிருக்கான், இப்பயும் நான் சொன்னதுதான் அவன் செய்யணும். கீதா, இங்க பாருங்க, என் முன்னாடி இந்த சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, சரியான திமிரு பிடிச்சுவ. போல போ, நான் சொல்றத கேட்காம போயிடுவியா நீ? நான் சொன்னது நடக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன டீ, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க, என்ன விஷயம் சொல்லு. அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பா நம்மள இங்க தங்குங்க இல்லனா சென்னையில தங்குங்கன்னு சொன்னாரு. நம்ம சென்னைக்குலாம் போவேனாமா, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம், இல்லனா பக்கத்துல எங்கேயாவது வீடு ரெண்ட் எடுத்து கூட தங்கிக்கலாமா? ஏன் டீ திடீர்னு இப்படி சொல்ற? இல்லம்மா, நான் இங்க தங்கி வேலை பார்க்கலான்னு இருக்கேன்.
என்னது இங்க தங்கி வேலை பார்க்க போறியா? அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. அதெல்லாம் டாடி ஒத்துப்பாருமா. நான் இங்க தான் தங்கி வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது டி. நீ எதா இருந்தாலும் உங்க அப்பா வந்தானே அவர்கிட்ட பேசிக்க. மா இப்ப எதுக்கு நீ திடீர்னு இங்க தங்கி வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்குமா. நல்ல ஒரு சூழலா இருக்கு. அதனாலதான்மா. சரி ஏதோ ஒண்ணு உங்க அப்பா வந்தானே அவர்கிட்ட பேசிக்க. சரி மேம். அம்மா கிட்ட இத பத்தி பேசின வரைக்கும் பெருசா அம்மா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்ப அப்பாவும் கண்டிப்பா ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா வந்தானே இத பத்தி பேசுவோம். இவ எதுக்கு திடீர்னு இங்க தங்கி வேலை பார்க்கலாம்னு சொல்றா? என்னவா இருக்கும்? ஏமா சனா, அண்ணன் என்ன யோசிச்சுட்டே வர? அத என்ன கேக்குறீங்க? நம்ம ரீனா இருக்கால, அவ திடீர்னு என்கிட்ட வந்து நான் இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்றாளா? இங்க அவ்வளவா எதுவும் கம்பெனி எல்லாம் இல்லையே மாம். ஆமாண்ணே, சென்னைக்குலாம் போவேனா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதான் யோசிச்சுட்டே வரேன், திடீர்னு இவ எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றான்னு. இங்க நல்ல இயற்கையா பசுமையா இருக்கிறதுனால பிடிச்சிருக்குமா இருக்கும். இந்த ஊர்லயே தங்கணும்னு ஆசைப்படுறாளா இருக்கும். என்னது ரீனா இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளா? அவளை நம்ம சென்னைக்குள்ள கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆமாண்ணே, அவளும் இங்க இருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. என்ன பண்றதே தெரியல. எனக்கும் சென்னை வர பெருசா விருப்பம் இல்லைண்ணே. இங்கேயே தங்கிக்கலாம் தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க தங்கினா கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சவங்க, பெருசா பயம் இருக்காது. சென்னையில தங்கணும்னா அங்க யாரையும் நமக்கு தெரியாது. அவரு வேலை விஷயமா போனார்னா எப்ப வருவாரு என்ன ஏதுன்னு தெரியாது. அதனாலதான் யோசிக்கிறேன் அண்ணன். ஏமா நீ சென்னையில தங்கினா எதுக்கு வெளியே தங்குற? அதான் நம்ம வீடு இருக்கே, நம்ம வீட்லயே தங்கிக்க. அண்ணன் அதான் அப்பவே சொன்னனே, அவரு யார் வீட்லயும் தங்க விருப்பப்பட மாட்டாரு. அதெல்லாம் இல்ல, நான் மச்சான்ட்ட பேசிக்கிறேன். அவரு கண்டிப்பா தங்க ஒத்துப்பாரு. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுலதான் தங்கணும். பரவாயில்ல, இந்த மனுஷன் நம்ம கிட்ட கோவப்பட்டுட்டு நம்ம வீட்டுல தங்கணும்னு கேக்குறாரே. நான் கூட அவர் தங்கச்சி கிட்ட நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாரோன்னு நினைச்சேன் நான் இப்படி சொல்றத கேட்டுட்டு. இல்லனே, நமக்கு சென்னையில செட் ஆகாது, இங்கே தங்கிக்கலாம்னு நானும் நினைக்கிறேன். இவ என்ன சென்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன பண்றது? ரீனா இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவ ஏன் நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்க கூடாது? ஆஹா, இது ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சு. சென்னைக்கு கூட்டிட்டு போனா கூட இவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இவங்க நம்ம வீட்டுல தங்குவாங்கனாலும் தெரியல. ஒருவேளை சென்னைக்கு போலான்னு பேசி இவங்க நம்ம வீட்டுல தங்கலன்னா என்ன பண்றது? பேசாம ரீனாவை நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்துருவோம். கார்த்தி நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆவான். எப்படியாவது அவனை கட்டாயப்படுத்தி அந்த கம்பெனியோட பிரான்ச்சை பாத்துக்க வச்சிருவோம். ரீனாவும் இதே கம்பெனிலேயே வேலை பார்த்தானா ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும். சனம் சொல்லுங்க நீ பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். நம்ம ரீனா இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்றது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன நீ நல்ல விஷயம் இருக்கு? அவ வேலை பார்க்கணும்னு அவசியமா என்ன? அவ வேலை பார்க்காமலே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. அவ வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? அவ படிச்சிருக்கா, அதனால படிச்சதை வீணாக்க கூடாது. ஏதாவது வேலை பார்க்கணும், அது நல்ல விஷயம் தானே. என்ன இவ எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு கூட்டிட்டு போலாம், சென்னை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போவோம்னு இவகிட்ட பேசிட்டு இருந்தா, இவ என்னன்னா இங்கே தங்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னத்தான் இவன் மனசுல நினைக்கிறா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இங்க பாரு சனா, நான் சொல்றத கேளு. ரீனாவை நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்து விட்டுரு. அட ஆமால, இங்க அண்ணனோட பிரான்ச் இருக்குல்ல, அத நான் மறந்தே போயிட்டேன். அட ஆமா சனா, நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்து விட்டுரு. அவளுக்கு வேலைக்கு போன மாதிரியும் இருக்கும். அப்படியே நம்ம கம்பெனி தானே, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆர்த்தி தான் இங்க இருக்க பிரான்ச்சை பாத்துக்க போறான். அப்படியா நீ? அவன் ஒத்துக்கிட்டானா? எல்லாம் ஒத்துக்கிட்டான். இங்கதான் இருக்க போறான். அதனால ரீனாவையும் நீங்க வேலைக்கு அனுப்பிடு. சரி அண்ணி, நீங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவர் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசிப்போம். சரி சனா. கீதா, நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க, உங்களுக்கு புரியாம இருந்தாலே அது நல்லதுதாங்க. ஏன் கீதா, இவ்வளவு நேரம் அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்த. இப்ப நான் உங்களை சென்னைக்கு கூப்பிட்டு இருந்தா, சென்னைக்குலாம் வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும், இங்கேயே இருக்க பிரான்ச்லயே வேலை பார்க்கட்டும் ரீனான்னு சொல்ற. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏங்க, நான் போடுற பிளான்லாம் கரெக்டா தான் இருக்கும் எப்பவும். சென்னைக்கு நம்ம வீட்டுல அவங்க வந்து தங்குவாங்களான்னு கட்டாயமா நம்மளுக்கு தெரியாது. அவ நம்ம கம்பெனிலே வேலைக்கு வந்தானா அது நல்லது தானே. கார்த்தியும் இங்க இருக்க பிரான்ச்சை தான் பாத்துக்க போறான். ரெண்டு பேரும் ஒரே கம்பெனிலே வேலை பார்ப்பாங்க. அப்ப நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிரும். உன் பிளானும் நீயும் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்தா மட்டும் எல்லாம் முடிஞ்சிடும் நீ நினைக்கிறியா? ஏங்க, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிரும் தானே. அதெல்லாம் சரிதான். ஆனா கார்த்தி ஒத்துக்கவே இல்லையே இங்க இருக்க பிரான்ச் பார்த்துப்பேன்னு. அவ சம்மதம் சொல்லாமலே அவ ஒத்துக்கிட்டான்னு சொல்ற. ஏங்க, எல்லாம் ஒத்துப்பான், கண்டிப்பா ஒத்துப்பான். அவனை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஆச்சு அவனாச்சு ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா எனக்கு என்னமோ அவன் இங்க இருக்க பிரான்ச்ச பாத்துப்பான்னு தோணல. ஏங்க, நீங்க வேற சும்மா இருங்க. அவன் தான் இங்க இருக்க பிரான்ச்ச பாத்துப்பான். நான் சொன்னது கட்டாயம் நடக்கும். நடக்கவே நடக்காது. கார்த்தி கோவப்படாம பொறுமையா இருக்கு. கார்த்தி எப்படி ராம் பொறுமையா இருக்கிறது? இவங்க எப்பவும் இப்படித்தான். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும், எதையும் யோசிக்க மாட்டாங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. என்னால முடியாது ராம். இந்த விஷயத்துல அவங்க சொல்றதை நான் கேட்கவே மாட்டேன்.
சரி கோவப்படாத ராம், பொறுமையா இரு. நீ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வேண்டாம். உங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசு, அவரும் நீ சொல்றதை கேட்பாருல்ல. நடக்காது ராம், இந்த வாட்டி அவங்க நினைச்சது நடக்கவே நடக்காது.